உள்வெரினா நம்ம ஹியூ ஜாக்மேனை பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆளாக ஒரு சாந்தமான ஒரு ஆளாக பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் கூட ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் இந்த படம் டியூரேஷன் வந்து 1 hour 45 minutes. ஆனால் இவர் வர சீன்ஸ் வந்து 20 to 25 minutes தான். ஆனாலுமே இந்த படத்தை வந்து ரொம்பவே அழகாக கேரி ஆன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஆளாக நம்ம ஹியூ ஜாக்மேனை காமிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்ன, யாரால் கொல்லப்பட்டாரு அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீனாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதுவும் இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீன் வந்து யாருக்குள்ள நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அந்த ஒரே ஒரு போலீஸு, அந்த டவுனில் உள்ள ஒரு 5-6 பீப்புள், அதுக்கப்புறம் நம்ம ஹியூ ஜாக்மேன் வளர்க்குற ஆடு, இவங்களுக்குள்ள தான் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீனே நடக்குது. இதில் ஹைலைட் என்னன்னா, கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஆடும் ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இந்த ஆடுகளுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸு, காமெடி, கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ்குள்ள இன்டெலிஜென்ஸ்ன்ட்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஃபேண்டசி கலந்து ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அது வந்து பார்க்குற நேரத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்க்ரீனில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் எமோஷன்ஸ்லாம் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆன விதத்தை பார்த்தா தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து ரொம்பவே அட்டாச் ஆயிடுறோம். அனிமல் லவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அட்டாச் ஆகிடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வர சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த படம் கிளைமேக்ஸில் வந்து யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பிளாட்டை வந்து ரொம்ப அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரிவீல் பண்ணுற நேரத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவராக கொலை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற நேரத்தில் ஒரு செமையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படத்தில் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாராவது நடிப்பாங்களான்னு பார்த்தா சான்ஸே இல்லை. ஏன்னா 20 to 25 minutes வந்து ஒரு படத்தில் நடிச்சுட்டு ஆடை வந்து ஹீரோவாக காட்டணும்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே அப்படி நடிக்க மாட்டாங்க. அதுவும் இந்த கிளைமேக்ஸில் வந்து ஆடுக்காக ஒரு சீன் வச்சுருப்பாங்க, அவங்களோட எமோஷன்ஸை போர்ட்ரே பண்ணுற மாதிரி. ஏன்னா மனுஷங்களுக்கு மட்டும் வந்து ஒரு ஹியூமனிட்டி எமோஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் காமிக்காமல், அனிமல்ஸுக்கும் அதே அளவுக்கு எமோஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே அழகாக கிளைமேக்ஸில் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் கண்ணில் தண்ணி வரும், இல்லாட்டி எஞ்சி நின்று கை தட்டுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ஃபேமிலியோடு வந்து தியேட்டரில் பாருங்கள்.